friends, நம்ம 10th standard science portion தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இது வரைக்கும் வந்து லீச் பத்தி நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அதோட டைஜஷன் அதை பத்திலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஸ்கின் இன் லீச்சஸ். ஸோ வந்து அந்த ரெஸ்பிரேஷன் வந்து அது ஸ்கின் மூலியமா தான் வந்து ரெஸ்பிரேட் பண்ணும். ஸோ dense network of tiny blood vessels called capillaries contains the hemochloric fluid extend in between the cells of the epidermis. So epidermisக்கு நடுவுல இருக்கிற extend ஆகி இந்த hemoglobin fluid வந்து இருக்கு. அந்த hemoglobin இந்த capillaries மூலியமா வந்து அது breathe பண்ணுது. So the exchange of respiratory gas through takes place by diffusion. இந்த respiratory gas வந்து diffusion மூலியமா அது வந்து எடுத்துக்குது. எப்படி நம்ம வந்து intake of oxygen and outtake of carbon dioxide ல, so அந்த மாதிரி diffusion changesல இது வந்து respiratory gas release பண்ணுது. So oxygen dissolves in water, diffuses through the skin into the hemoglobin fluid, while carbon dioxide diffuses out. So very easy தானா, நம்ம இன்டேக்கிங் ஆக்சிஜன் இருக்குல்ல, அந்த ஆக்சிஜன் கேஸ் வந்து இது அந்த வாட்டர் ஃப்ளூயிட் மூலியமா இது வந்து டிஃப்யூஸ் பண்ணி இன்டேக் பண்ணிக்கும். டிஃப்யூஸ்னா நம்ம கரைச்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம்ல, அந்த இப்போ வந்து ஒரு மாவை வந்து தண்ணியில் கரைச்சி லிக்விட் ஃபார்ம்ல ஆகுதுல, அதே மாதிரி ஒரு கேஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அந்த லிக்விட்ல கலக்கும் போது லிக்விடா வந்து அந்த ஆக்சிஜனை எடுத்துக்குது, டிஃப்யூஸ் பண்ணுது, அண்ட் கார்பன் டை ஆக்சைடை டிஃப்யூஸ் பண்ணி வெளியே விடுது, அவ்வளவுதான். So the skin is kept moist and slimy due to the secretion of mucus, which also prevent it from drying. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அது வந்து எதுக்காக அந்த செக்ரீஷன் ஆஃப் மிஸ்கஸ் இருக்குது, அந்த மிஸ்கஸ்ன்றது ஒரு சலேவரி மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ லீச் பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் இஸ் brought about the hemoglobin system. There is no true blood vessels. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் வந்து there is no true blood vessels, உண்மையான blood vessels எதுவுமே கிடையாது. பட் சர்க்குலேஷன் வந்து என்னன்னா ஹோமோக்ளோமிக் சிஸ்டம் மூலியமா வந்து வருது. ஸோ the blood vessels are replaced by channels called hemocloic channels or canals filled with blood-like fluid. The coulomb fluid contains வந்து hemoglobin. ஸோ என்னன்னா இங்க blood vessels கிடையாது, ஈச்சுக்கு blood vessels இருக்காது. ஸோ இந்த blood vessels பதிலாக என்ன இருக்குன்னா hemocloic channels இருக்கு, ஆர் canals அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளட் மாதிரி ஒரு ஃப்ளூயிட், ஒரு லிக்விட் மாதிரி அது உள்ள இருக்கு, பிளட் மாதிரி, பிளட் கிடையாது, ஓகேவா. ஸோ த ஹீமோக்ளோபின் ஃப்ளூயிட் வந்து இது வந்து ஹீமோக்ளோபின்ஸ் இருக்கு, நம்ம எப்படி பிளட்ல ஹீமோக்ளோபின் இருக்குல்ல அந்த மாதிரி. There are 4 longitudinal channels. One channel lies above dorsal, the alimentary canal, one below ventral, and the alimentary canal. The other two channels lies on either lateral side of the alimentary canal, which serves as heart and has inner valves. All the 4 channels are connected together posterior in the 26th segment. So 4 longitudinal channels இருக்கு, and ஒரு channel வந்து மேல இருக்கு, alimentary canalக்கு மேல, ஓகேவா, ட்ரோசல்ல. அண்ட் செகண்ட் வந்து அதுக்கு கீழே alimentary canalக்கு கீழே இருக்கு, which is ventralல. தேர்டு வந்து மிச்சம் ரெண்டு வந்து என்னன்னா சைட்ல இருக்கிற மாதிரி, ஓகேவா. ஸோ ஈச் சைட்ஸ்ல இருக்கு, கேனல்ஸ்க்கு சைட்ஸ்ல இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து 4 சேனல்ஸ். இது எல்லாமே வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்கும்னா அந்த 26th செக்மெண்ட் இருக்குல்ல அதோட பாடியில, ஸோ அதுல வந்து இது கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். ஸோ central nerve system of leech consists of nerve rings and a paired ventral nerve cord. And the nerve rings surround the pharynx. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நர்வ் ரிங்னு சொல்லுவாங்க, அதுக்கு நடுவில் இந்த முதுகெலும்பு மாதிரி இருக்கும்ல, இதுதான். ஸோ இதுதான் வந்து வென்ட்ரல் கார்ட்ஸ், அண்ட் என்ன இதுவாக இருந்தாலும் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அண்ட் இது வந்து சுற்றி வந்து பேரனெக்ஸ் கவர் ஆயிருக்கு. அண்ட் இஸ் ஃபார்ம் பை த சுப்ராஃபாரியல் கேகோலன் விச் இஸ் பிரெயின், அந்த பிரெயினை வந்து சுப்ராகாவல் கேனல்னு சொல்றாங்க. அண்ட் சர்க்குலம் ஃபெரகல் கனெக்டர் அண்ட் சப்ஃபாரியல் கேலகன். So the supraphageal galagan lies below the pharynx and is formed by the fusion of 2 pairs of ganglia. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேரனெக்ஸ். ஸோ இந்த அவுட்டர் லேயர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியே எட்ஜ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த எட்ஜ் தான் வந்து பேரனெக்ஸ். ஸோ இந்த பேரனெக்ஸ்குள்ளே தான் இந்த பிரெயின் இருக்கு. அண்ட் இது கேலகன்றது வந்து இது டாட்டா இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து கேலகன் அப்படின்னு சொல்றாங்க. நடுவில் டியூப் மாதிரி இருக்கிறது தான் வந்து வென்ட்ரல் நர்வ் கார்ட், ஓகேவா. ஸோ அதுதான் வந்து உங்க நர்வ்ஸ் எல்லாம் இது இருக்கும். அண்ட் அதான் சொல்லியிருக்காங்க, ஃபியூஷன் ஆஃப் 4 pairs of galgina. அந்த ஃபியூஷன் நாலு galginaவோட ஃபியூஷன்ஸ் மூலமா தான் இந்த இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரனெக்ஸ்க்கு உள்ள இருக்கு.
So next one, the excretory system. So in leech, excretion takes place by segmental arranged pairs, tubules called nephridia. So there are 17 pairs of nephridia which opens out to the nephrophores from 6th to 22nd segments. So the excretion வந்து பாத்தீங்கன்னா நெஃப்ரியா அப்படின்ற ஒரு டியூப் மூலியமா வந்து வெளியே வரும் நெஃப்ரியா. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 17 pairs of nephrias வந்து பாடியில வந்து இருக்கு. ஸோ வந்து விச் ஓப்பன்ஸ் சிக்ஸ்த்தில் இருந்து அந்த நெஃப்ரோஃபோர்ஸ்க்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சிக்ஸ்த்தில் இருந்து 22nd செக்மெண்ட் வரைக்கும் அதை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ லீச் இஸ் அ ஹெர்மோஃபோர்டைட் பிகாஸ் both the male and female reproductive organs are present in the same animal. ஸோ ஒரே அனிமல் கிட்ட வந்து மெயிலும் இருக்கும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸுமே இருக்கு. நம்ம தனித்தனியா இல்லாம ஒரே இப்போ லீச் இருக்குன்னா அந்த லீச்லேயே வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் இருக்கு, மேல்ஸும் இருக்கு ஃபீமேல்ஸும் இருக்கு. ஸோ மெயின் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து தேர் ஆர் 11 pairs of testes, one pair is each segment from 12 to 22 segments. ஸோ மொத்தம் 11 pairs இருக்கு. ஸோ அது வந்து 12 segmentலேருந்து 22 segment வரைக்கும் அது வந்து அட்டாச் ஆயிருக்கு. They are in the form of a spherical sacs called testes. Testis sacs. அது வந்து ஒரு ஒரு சுப்பை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சாக்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த சாக்ஸ் வந்து டெஸ்டி சாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. And from each testis arises a short duct called vas efferens which joins the vas deferens. ஸோ இது வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ஒரு குட்டி குட்டி டக்ட் மாதிரி வரும். அந்த டக்ட் வந்து என்ன சொல்றாங்க vas efferens அப்படின்னு சொல்றாங்க. So the vas deferens வந்து becomes convoluted to form the epidermis or sperm. ஸோ அது வந்து ஸ்பெர்மட்டோசோ இது வந்து தான் இந்த டக்ட் மாதிரி வருது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரு ஸ்பெர்மை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எபிடர்மஸ் லீட்ஸ் டு அ ஷார்ட் டக்ட் கால் எக்ஸாக்டுலேட்டட் டக்ட். ஸோ இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாக்டுலேட்டட் டக்ட். அந்த வந்து அந்த டக்ட்லேருந்து ஸ்பெர்ம் வெளியே வருது இல்லை, ஸோ அதுலேருந்து வந்து எக்ஸாக்டுலேட்டட் டக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ the exactly duct on the both sides joins the forms of gentle atrium. ஸோ இது ரெண்டுமே வந்து ஜென்டல் ஆட்ரம்க்கு ஜாயின் ஆகும். ஸோ ஜென்டல் ஆட்ரம் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ரீஜன். ஒன் இஸ் அ cold posterior glans and penis a coke sac consists of penis that opens to the main genital pore. ஸோ இது வந்து posterior glans இருக்கு, ஒன்று penis sac இருக்கு. ஸோ அந்த penis வந்து தான் வந்து மெயின் ஜென்டல் ஸ்போர்ஸ்க்கு வந்து இதுவாக இருக்கு. Next on the female reproductive system, it consists of ovaries, oviducts and vagina. So the மூணுமே இருக்கு. ஃபீமேல வந்து ovaries இருக்கு, oviducts இருக்கு and vaginas இருக்கு. So there is a single pair of ovary in the 11th segment and on ventral side. So ventral sideல 11th segmentல ஒரே ஒரு ovary இருக்கு. And each ovary in the coiled ribbon shaped structure. ஒவ்வொரு ovary வந்து ribbon மாதிரி இருக்கும் ஷேப்ல, ஓகேவா? And the ova are bulbed off from the ovary. So அதுல இருக்க ova வந்து அந்த ஓவரிக்குள்ள இருந்து வெளியே வரும். From each ovary runs a short oviduct. So ஒவ்வொரு ஓவரில இருந்து ஒரு டக் மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கும். So the oviducts of the two sides joins together. So இந்த சைடுல இருக்கிறதுக்கும் இந்த சைடுல இருக்கிற டக் வெளியே வரணும், ஜாயின் ஆகும் to form a common oviduct. So இது வந்து ரெண்டு இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் வந்து ஜாயின் ஆயிடுச்சுன்னா அது ஒரு காமனான ஓவர்டக்கா ஃபார்ம் ஆகும். So the common oviducts open into a pear-shaped vagina. So இது வந்து வெஜினாக்கு வந்து போகும், which lies in the mid-ventral posterior of 11th segment. So 11th segmentல இந்த வெஜினா இருக்கு, ஓகேவா? And so இதுதான் இங்க இருக்கான்னு பாருங்க. This is called vagina and ovaries and ஒவ்வொன்றும் வந்து there is a one difference is male. This vagina is a female. Testis sacs வந்து இதுதான் testis sacs. இதுல இருந்தா ஒவ்வொன்றும் வெளியே வரும். And epidermis is this சைடுல ரிப்பன் ஷேப் இருக்குல்ல, அதுதான் epidermis. மேலே வந்து ஐ ஃபர்ஸ்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 21st 11th to 12th செக்மெண்ட்ஸ்ல தான் இதெல்லாம் இருக்கு. அண்ட் மிடில் இந்த ஓவரி இதுல இருந்து தான் வந்து இந்த டக் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த சைடில் இருக்கிறதும் இந்த சைடில் ஜாயின் பண்ணி இந்த ஓவரி வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் கால்ட் atrium. And இது எப்படி டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். திஸ் இஸ் ஃபாலோட் பை அ குக்கன் ஃபார்மேஷன். ஒரு குக்கன் தெரியும்ல உங்களுக்கு, இந்த பட்டர்ஃப்ளை ஃபார்மேஷன் தெரியும்ல, அந்த மாதிரி தான் இந்த இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் போகும். குக்கன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் எக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஃபார்ம்ட் அரவுண்ட் இது வந்து எப்படின்னா 9th 10th and 11th செக்மெண்ட்ல இந்த ஒர்க் வந்து நடக்கும். So development is direct and proceeds in cocoon which contains 1 to 24 embryos. அதாவது
என்னன்னா டெவலப்மெண்ட் இது வந்து டைரக்ட் அண்ட் ப்ரோசீட் இந்த கோக்கிங்ஸ் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ ஒரு இதுல வந்து 24 எம்ப்ரியோஸ் வந்து குட்டிங் எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ யங் லீச் வந்து ரெசம்பிள்ஸ் த அடல்ட் எம்பர்ஜஸ். ஸோ வந்து சின்ன லீச் வந்து பெருசு மாதிரி இருக்கிற மாதிரி டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பை.